நல்லா திக்கான அடப்பிரதமன் பாயாசம். கல்யாணங்கள்ல போனா நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதே மாரி ஸ்டைல்ல எப்படி வீட்லேருந்தே செய்யலாங்கிறத நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய வச்சுக்குங்க. 100 கிராம் சுகர், 100 கிராம்ஸ் ப்ரவுன் சுகர் போட்டு அந்த பால்ல வந்து ஆட் பண்ணி, ஓரங்கள்லாம் வந்து இந்த மாரி அந்த ஆடைகள எடுத்து எடுத்து விட்டு நல்லா காய வச்சுக்கணும். அடப்பிரதமன வந்து நீங்க தண்ணீல வேக வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணீல ஒரு 10, 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு, தண்ணிய வடிச்சுட்டு, நல்லா கொதிக்கிற பால்ல அந்த அடப்பிரதமன சேர்த்திர்றோம். பால் நல்லா கம்மியாகி ஓரளவுக்கு திக்கா ஆனக்கப்புறமே நீங்க ஆஃப் பண்ணிரலாம். அப்படியே அத எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ண விட்டுறலாம். இது நம்ம வீட்லயே செஞ்ச ஹோம்மேட் மில்க் மேடு. பாயாசம் நல்லா ஆறுனக்கப்புறம் தான் இந்த மில்க் மேட் ஆட் பண்றீங்க. இது கூட வந்து ஒரு 1/2 டம்ளர் டூ 1 டம்ளர் மில்க் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி திக்கா கிடைச்சிரும். நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா, கல்யாண வீட்ல போய் சாப்பிடுற மாரி பாயாசம் இனிமேல் வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். உங்க வீட்ல யாருக்கு அடப்பிரதமன் ரொம்ப பிடிக்குமோ, அவங்களுக்கு இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க் யூ.